सीतापदे राम 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 श्री रामनाम सिंह की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ணாளுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்லோகம் அர்த்தம் அப்படியே பாராயணம் பண்ணலான்னு ஒரு ஆசை. முதல் பாலகாண்டத்தில் முதல் சர்க்கமாகிய சம்ஷேப ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். ஸ்ரீஹரிஹி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான் அன்வய ரத்னதீபம் ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. பாலகாண்டம் பிரதம சர்க்கः. நாரத வாக்கியம். ஓம் ராம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். நாரதர் கூறியது, சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தபம் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும் தலை சிறந்த முனிவருமான நாரதரை பார்த்து கேட்டார். கோன்வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்ஞஸ்ச ஹிருதக்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः. முனிவரே, தற்போதைய உலகில் நற்குணம், ஆற்றல், அறங்கள் பற்றிய தெல்லறிவு, நன்றி மறவாமை, வாய்மை பேசுதல், சொல்லப்பட்ட வாக்கினை நிறைவேற்றுவது ஆகியவற்றில் உறுதி உடையவர் யார்? சாரித்ரேன ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்ஷனः. நல்லொழுக்கம், எல்லா பிராணிகளின் நலனில் அக்கறை, பேரறிவு, செயற்திறன் உடையவர், கண்ணால் பார்த்தவுடனே பிரியம் ஏற்படும் பேரழகு உடையவர் யார்? ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ திதிமான் கோ அனசூயகः கஸ்ய பிப்பதி தேவாஸ்ச ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. தன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், கோபத்தை வென்றவர், ஒளி பொருந்தியவர், யாரிடமும் வெறுப்பை காட்டாதவர், போர்க்களத்தில் நிற்கும்போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கண்டு தேவர்களும் அஞ்சி நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? ஏததிச்சாம் அகம் சோதம் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷேத்தும் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். மாமுனிவரே, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள்.
ஸ்ருத்வா சைத திரிலோகஜ்ஞோ வால்மீகேர் நாரதோ வச்சः சூயதாம் இது ச ஆமந்திரிய பிரஹர்ஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்து. வால்மீகி இந்த சொற்களை கேட்டதும் மூவுலகச் செய்தியையும் அறிந்தவரான நாரதர் சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி மகிழ்ச்சியுடன் கூறத் தொடங்கினார். பகவோ துர்லபாஸ்சைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷ்யாம் அகம் புத்வா தைர்யுக்தः ஸ்ரூயதாம் நரஹ. முனிவரே, நீங்கள் கூறிய சிறந்த குணங்களில் பல மனிதர்களிடம் காணற்கு அரியவை. நீங்கள் கூறிய சிறந்த குணங்களில் பல மனிதர்களிடம் காணற்கு அரியவை என்றாலும் அவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு உத்தம மனிதரை நான் நினைவுபடுத்தி கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யோ திதிமான் திருதிமான் வசி. இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர், ராமன் என்று மக்களால் அழைக்கப்படுபவர், தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், பேராற்றல் படைத்தவர், ஒளிமிக்கவர், உறுதியும் புலனடக்கமும் உடையவர். புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹனஹ விபுலாம்சோ மகாபாஹோ கம்புக்ரீவோ மகாஹனுஹோ. அறிவாளர், நீதி அறிந்தவர், பேச்சுத்திறன் உடையவர், எல்லா மேன்மைகளும் பெற்றவர், எதிரிகளை அழிப்பவர், விசாலமான தோள்களும் வலுவான புஜங்களும் சங்கு போன்ற கழுத்தும் செழிப்பான தாடைகளும் உடையவர். மகோரஸ்கோ மகேஷ்வாசோ கூடசத்ருர் அரிந்தமஹ ஆஜானுபாஹோ சுஷிராஹ சுலலாடத் சுவிக்ரமஹ. அகன்ற மார்பு, பெரிய வில், கழுத்தின் கீழ்ப்பகுதி எலும்பு தெரியாதபடி சதைபிடிப்புள்ளது, காமம் முதலான 6 எதிரிகளை அடக்கி வைத்திருப்பவர், முழங்கால் வரை நீண்டிருக்கும் கைகள், அழகான சிரசு, கவின்மிகு நெற்றி, மனம் கவர் கம்பீரமான நடை. சம விபக்தாங்கः ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் வீணபக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணः. உடல் உறுப்புக்கள் சாமுத்திரிகா லட்சணப்படியான அளவுடனும் அந்தந்த அங்கத்திற்கு ஏற்றபடி அளவு பகுப்புடனும் இந்திரநீலமணி போன்று கரும் பச்சை வண்ணமும் கொண்டுள்ளன. மிக்க பராக்கிரமம் உடையவர், நீண்ட அகன்ற கண்களை உடையவர். தர்மஜ்ஞः சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதேரதः யசஸ்வி ஞான சம்பன்னः சுச்சிர்வஷ்யः சமாதிமான். தர்மம் அறிந்தவர், தவறாத சொல் உடையவர், மக்களின் நல்வாழ்வில் மனம் செலுத்துபவர், புகழ்மிக்கவர், தெல்லிய ஞானம் நிறைந்தவர், நெருப்பு போல் தூய்மையானவர், புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், மனத்தை ஓரிடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவர். பிரஜாபதி சமஸ்ரீமான் தாதாரிபு நிஷூதனः ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதாம். பிரம்மாவை போன்றவர், அனைத்து செல்வம் செழிப்பும் நிறைந்தவர், வாரி வழங்கி போஷிப்பவர், எதிரிகளை ஒழித்து கட்டுபவர், உயிர் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவர், தர்மத்தை மிக்க கவனத்துடன் ரட்சிப்பவர். ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேத வேதாங்க தத்வஜ்ஞः தனுர்வேதே ச நிஷ்டிதः. தனக்குண்டான தர்மங்களையும் தன் மக்களுக்கான அறங்களையும் போற்றி பாதுகாப்பவர், வேத வேதாந்த தத்துவங்களை அறிந்தவர், வில்வித்தையில் தனிப்பெரும் ஆற்றலுடையவர். சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுஹு
அதீனாத்மா விசக்ஷணः. எல்லா அறநூல்களின் பொருளுண்மையை அறிந்தவர், நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் உடையவர், எல்லா மக்களுக்கும் பிரியமானவர், இரக்கமுடையவர், நெஞ்சுரம் படைத்தவர், நற்சிந்தனையாளர். சர்வதா அபிகதத் சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆர்ய சர்வ சமஸ்சைவ சதைவ பிரிய தர்ஷனஹ. பெருங்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்து அதில் கலந்து விடுவதைப் போல இவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். உயர் இயல்பினர், எல்லோரிடமும் சமமான பார்வை உடையவர், எப்போதும் அழகிய தோற்றமுடையவர், கோபம், ஆக்ரோஷம், போர் முனைப்பு ஆகியவற்றாலும் உடற்பொறிவு விகாரம் அடைவதில்லை. சச்ச சர்வகுணோபேதः கௌசல்யானந்த வர்த்தனः சமுத்திர இவ காம்பீர்யே தைத்யேன ஹிமவான் இவ. கம்பீரத்தில் பெருங்கடலையும் உறுதியில் இமயத்தையும் போன்ற அவர் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தன் தாயார் கௌசல்யாவின் ஆனந்தத்தை வளர்ப்பவர். விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே சோமவத் பிரிய தர்ஷனः காலாக்னி சதுஷக்ரோதே ஷமயா பிருதிவி சமஹ. வீரத்தில் மகாவிஷ்ணு, மனத்தை ஈர்க்கும் தோற்றத்தில் முழுநிலவு, கோபத்தில் பிரளயகாலாக்னி, பொறுமையில் பூமித்தாய். தனதேன சமஸ்தியாகே சத்யே தர்ம இவாபரஹ தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்ய பராக்கிரமம். ஜேஷ்டம் சிரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதசுதம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரிய காம்யயா. தியாகத்தில் குபேரன், சத்தியத்தில் இன்னொரு தர்மதேவதை போன்றவர், இவ்வளவு நற்குணங்கள் நிரம்பியவரும் சொல் தவறாத பராக்கிரமம் உடையவரும், தசரத மன்னனுக்கு பிரியமான மூத்த மகனும் உன்னத குணசாலியுமான ராமனுக்கு குடிமக்களின் நன்மைக்காகவும் குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் இளவரசு பட்டம் சூட்ட மாமன்னர் நிறைவான மனதோடு ஆசைப்பட்டார். எவ்வராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மஹீபதிஹி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகேயி பூர்வம் தத்தவரா தேவி வரமேனம் அயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்ய அபிஷேச்சனம். பட்டம் சூட்டுதல் என்ற கோலாகல நிகழ்ச்சிக்காக சேகரிக்கப்படும் ஏராளமான பொருட்களை கண்ட மன்னரின் ஒரு மனைவியான கைகேயி என்பவள் முன்னர் கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த வரத்தின்படி ராமனை நாடு கடத்த வேண்டும் என்றும் தன் வயிற்றில் பிறந்த மகன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் கோரினாள். ச சத்யவசனாத் ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். அறநெறி என்ற நீல் கயிற்றால் பிணைக்கப்பட்ட மன்னர் தான் முன்னர் கொடுத்த சொல் தவறாமல் தனக்கு மிகவும் பாசத்திற்குரிய மைந்தன் ராமனை நாடு கடத்தினார். ச ஜகாம வனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர்வசன நிர்தேசாத்து கைகையா பிரிய காரணாத்து. மன்னர் முன்பு கொடுத்திருந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் ஆணைப்படியும் கைகேயின் விருப்பப்படியும் வீரரான ராமன் கானகம் சென்றார். தம் ரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்த வர்த்தனஹ. பிராதரம் தயிதோ பிராதுஹு சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன். அப்போது அன்னை சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனும் மூத்தவர்களிடம்
பேரன்பு காரணமாக அடக்கம் உடையவனுமான லட்சுமணன் தனக்கு பிரியமான சகோதரர் வெளியே புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அன்பு பொங்கியெழ நல்ல சகோதரனின் இயல்புக்கேற்றபடி மூத்த சகோதரனை தொடர்ந்து உடன் சென்றான். ராமஸ்ய தயிதா பால்யா நித்யம் பிராண சமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வதூஹு சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோஹிணி யதா பௌரைர் அனுகதோ தூரம் பித்ரா தசரதேன ச. ராமனுக்கு மிகவும் பிரியமான மனைவி, ராமனுக்கு உயிர் போன்றவள், ஜனகருடைய குலத்தில் தோன்றியவள், தேவ மாயை போல் உருவாக்கப்பட்டவள், அழகும் நற்குணங்களும் நிறைந்தவள், பெண்களில் தலை சிறந்தவள். இப்படிப்பட்ட சீதை சந்திரனை விட்டு பிரியாத ரோஹிணியைப் போல ராமனை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றாள். தந்தை தசரதரும் ஊர் மக்களும் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து வந்தார்கள். தசரதர் தன் தேரொட்டியை அனுப்பியிருந்தார். ஸ்ருங்கி பேர புரே சூதம் கங்காகூலே விசர்ஜயத்து குஹமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். ஸ்ருங்கிபேரபுரத்தில் கங்கை கரையில் தனக்கு பிரியமான வேடர் தலைவன் குகனை சந்தித்த பின் தேரை ஓட்டி கொண்டு வந்த சாரதிக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தர்மாத்மாவான ராமன். குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன ச சீதையா தே வனேன வனம் கத்வா நதிஸ்தித்வா பகூதகாஹ சித்ரகூடம் அனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः. லக்ஷ்மணன் சீதை குகனோடு கூட ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று பற்பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி சித்திரகூடத்தை அடைந்து அங்கே ஓர் அழகிய பர்ணசாலையை அமைத்து கொண்டு மூவரும் அந்த காட்டில் வசிக்கத் தொடங்கினார்கள். பரத்வாஜ ஆசிரமத்திலேயே குகன் விடைபெற்று சென்று விட்டான். தேவ கந்தர்வ சங்காசாக தத்ரதே ன்யவசன் சுகம் சித்ரகூடம் கதே ராமே புத்திர சோகாதுரஸ்ததா ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம் மிருதேத்து தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகைத்விஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜம் மகாபலஹ ச ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதகः. தேவகந்தர்வர்களைப் போன்ற அம்மூவரும் அங்கே சுகமாக வசித்து கொண்டிருந்தார்கள். ராமன் சித்திரகூடம் சென்று தங்கிய பின் மகன் பிரிவாற்றாமையை தாங்க முடியாத மன்னர் தசரதர் மகனை நினைத்து புலம்பிக் கொண்டே தேவலோகம் சென்றடைந்தார். அவரது உயிர் பிரிந்ததும் வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் அரசுரிமை ஏற்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போதிலும் மகாபலம் பொருந்திய பரதன் அரசாட்சியை ஏற்கவில்லை. ராமன் திருவடிகளில் வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக அவன் காட்டிற்கு போனான். கத்வா துச மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆத்யபாவ புரஸ்கிருதः. त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो अब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखत् सुमहायशाः. சித்திரகூடம் சென்று சத்தியத்தையே பராக்கிரமமாக உடைய மகாத்மாவும் சகோதரருமான ராமனை தன் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அறமறிந்தவரே, தாங்கள்தான் மன்னர் என்று கூறி பரதன் பிரார்த்தித்தான். ராமன் பெருமை படைத்தவர், மகிழ்ச்சி ததும்பும் முகத்தினர், பெரும் புகழ் உடையவர் என்றாலும் வீரமிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி
தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. நச்சைச்சத்து பிதுராதேசாத்து ராஜ்யம் ராமோ மகாபலஹ பாதுகேச்சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனப்புனக. அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகைகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார். பரதனின் மூத்த சகோதரரான ராமன். நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்ரஜः ச காமம் அனவாப்யைவ ராமபாதௌ உபஸ்பிருஷன். நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமன காங்க்ஷயா கதேத்து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரிய. அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் ராமனின் திருவடிகளில் வணங்கி நந்தி கிராமத்தில் தங்கியிருந்தபடியே ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்த தொடங்கினான். ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமணம் ஏகாக்ரோ தண்டகான் பிரபிவேஷः. பரதன் சென்றதும் திருவளர் செல்வரும் வாக்கை காப்பாற்றுபவரும் புலனடக்கம் உடையவருமான ராமன் அயோத்தி நகர மக்கள் பெருவாரியாக வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்து அவர்களை தடுத்து நிறுத்துவது கஷ்டம் என்பதால் மன உறுதி பூண்டு மக்கள் எளிதில் புகுந்து வர முடியாத தண்டகாரண்யத்திற்குள் பிரவேசித்தார். பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷः சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா. தாமரை கண்ணனான ராமன் பெருங்காட்டிற்குள் நுழைந்ததும் எதிரே வந்த அரக்கன் விராதனை கொன்று பின்னர் சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியரின் சகோதரர் முதலிய முனிவர்களை தரிசனம் செய்து கொண்டார். அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் கட்கம் ச பரமப்ரீதः ஸ்தூணி சாக்ஷய சாயகௌ. அகஸ்தியருடைய ஆணைப்படி இந்திரனால் கொடுக்கப்பட்ட வில், கத்தி, குறைவுபடாத அம்புகளை கொண்ட 2 அம்பரா தூணிகள் முதலியவைகளை மிக்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக ரிஷயோ அப்யாகமன் சர்வே வதாயாசுர ராட்சசாம் நதேஷாம் பிரதி சுஷ்ராவ ராட்சசானாம் ததா வனே. வனவாசிகளுடன் ராமன் வசித்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு சமயம் அசுர அரக்கர்களை ஒழிக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து கொள்வதற்காக முனிவர்கள் கூட்டமாக வந்தார்கள். பிரதிஜ்ஞாதஸ்ச ராமேன வத சம்யதி ரக்ஷசாம் ரிஷினாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம். தண்டகாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தீவிரமான தவத்தினால் அக்னியைப் போல் ஆன்ம பொலிவு பெற்றவர்களுமான அவர்களிடம் அந்த காட்டிலுள்ள அசுர அரக்கர்களை அழிப்பதாகவும் பின்னர் நடைபெறப் போகும் பெரும் போரில் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்வதாகவும் ராமன் வாக்குறுதி அளித்தார். தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. அந்த ஜனஸ்தானத்திலேயே வசித்து வந்தவளும் தன் விருப்பம் போல் உருவம் எடுக்க வல்லவளுமான அரக்கி சூர்பனகை அவரால் அங்கபங்கம் செய்யப்பட்டாள். ததர் சூர்பனகா வாக்கியாத் உத்யுக்தான் சர்வராட்சசான் கரம் திரிசிரசம் சைவ தூஷணம் சைவ ராட்சசம் நிஜகான ரணே ராமஹ தேஷாம் சைவ பதானுகான். பின்னர் சூர்பனகையின் தூண்டுதலால் போருக்கு வந்த கரந்திரி சிரசு, தூஷணன் ஆகிய அரக்கர்களையும் அவருடன் வந்த படை வீரர்களையும்
போர்க்களத்தில் ராமன் அழித்து கட்டினார். வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ரக்ஷசாம் நிகதான்யாசன்னு சகஸ்ராணி சதுர்தச. ஜனஸ்தானம் என்ற அந்த காட்டுப் பகுதியில் வசித்து வந்த 14,000 அரக்கர்களையும் கொன்றொழித்தார். ததோஜ்ஞாதி வதம் ஸ்ருத்வா ராவணः क्रोधमूर्छितः சகாயம் வர யாமாச மாரீச்சம் நாம ராட்சசம். தன் சொந்தக்காரர்களின் பேரழிவை கேள்விப்பட்ட ராவணன் சினத்தால் மனம் தடுமாறி மாரிசன் என்ற அரக்கனின் உதவியை நாடி சென்றான். வார்யமான சுபகுஷோ மாரீச்சேன ச ராவணः ந விரோதோ பலவதா ஷமோ ராவண தேனதே அநாத்ருத்யது தத்வாக்கியம் ராவண காலச்சோதிதः ஜகாம சகமாரிச்சः தஸ்யாஸ்ரம பதம் ததம். ஜகாம சகமாரிச்சः தஸ்யாஸ்ரம பதம் ததா. ராவணா, பேராற்றல் படைத்த ராமனுடன் பகைமை பாராட்டுவது உனக்கு ஏற்றதல்ல என்று கூறி பலவாறாக மாரிசனால் தடுக்கப்பட்ட போதிலும் அந்த அறிவுரையை அலட்சியம் செய்து காலனால் தூண்டப்பட்ட ராவணன் மாரிசனுடன் கூட ராமன் தங்கியிருந்த ஆசிரம வளாகத்திற்கு சென்றான். தேன மாயா வினா தூரம் அபவாஹ்ய நிருபாத்மஜௌ ஜஹார பார்யாம் ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா ஜடாயுஷம். அரசகுமாரர்கள் இருவரையும் மாயாவியான மாரிசனால் வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு தன்னுடன் சண்டை போட வந்த ஜடாயு என்ற கழுகை கொன்றுவிட்டு ராமனுடைய பத்னியை கவர்ந்து சென்றான். கிருத்ரம் ச நிகதம் திருஷ்ட்வா ஹிருதாம் ஸ்ருத்வா ச மைதிலிம் ராகவ சோக சந்தப்தோ விலலாப ஆகுலேந்திரிய. கழுகு கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து ஈனஸ்வரத்தில் அவர் கூறிய மைதிலி கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதை கேட்டு ராகவன் சோகத்தால் தகிக்கப்பட்டு எல்லா பொறிகளும் கலங்கி நிற்க துயரத்துடன் புலம்பத் தொடங்கினார். ததஸ்தேனைவ சோகேன கிருத்ரம் தக்வா ஜடாயுஷம் மார்கமானோ வனே வசீதாம் ராட்சசம் சந்ததர்ஷः கபந்தம் நாம ரூபேன விக்ருதம் கோர தர்ஷனம் தம் நிகத்ய மகாபாஹு ததாக ஸ்வர்கதஸ்ச சஹ. அந்த துயர சூழலிலேயே ஜடாயுக்கு ஈம கடன்கள் செய்தார். பின்னர் சீதையை தேடிச் சென்று கொண்டிருக்கும் போது விகாரமும் பயங்கரமும் கலந்த தோற்றமுடைய கபந்தன் என்ற அரக்கனை கண்டார். பெருந்தோழரான ராமன் அவனை கொன்று உடலை அக்னியில் போட்டவுடன் அவன் சொர்க்கம் சென்றான். சச்சாபி கதயாமாச சபரிம் தர்மச்சாரிணீம் சமணிம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம். மேலே போகும்போது அறநெறி தவறாத சபரியை பற்றி கூறினான். ராகவா, தர்மம் காக்கும் தூய துறவியான சபரியை சென்றடைவாயாக. சோ அப்யகச்சன் மகாதேஜாக சபரிம் சத்ருசூதனः சபர்யா பூஜிதத் சம்யக்கு ராமோ தசரதாத்மஜः. எதிரிகளை வீழ்த்துபவரும் தேஜஸ் மிகுந்தவருமான அவர் சபரி இருந்த இடத்தை அடைந்தார். தசரத குமாரர் சபரியினால் தகுந்த முறையில் உபசரிக்கப்பட்டார். பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேனஹ ஹனுமத் வசனாத் செய்வ சுக்ரீவேன சமாகதஹ. ஆஹா, பம்பை ஏரிக்கரையில் அனுமானுடன் சந்திப்பு ஏற்பட்டதென்றோ. அனுமானுடைய ஆலோசனையின்படி சுக்ரீவனையும் சந்தித்தார். சுக்ரீவாயச்ச தத் சர்வம் சம்சத் ராமோ மகாபலஹ ஆதிதஸ்தத்யதாவிருத்தம் சீதாயாஸ்ச விசேஷதஹ. மகாபலசாலியான ராமன்
சுக்ரீவனிடம் ஆரம்பம் அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் தொடங்கி என்னென்ன நடந்தனவோ அவைகளை அவ்விதமே குறிப்பாக சீதையை பற்றி விரிவாக கூறினார். சுக்ரீவஸ்சாபி தத்சர்வம் சுத்வா ராமஸ்ய வானரஹ சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்சைவ அக்னி சாட்சிகம். ராமனிடமிருந்து முழுமையான தகவல்கள் பெற்றுக்கொண்ட வானரன் சுக்ரீவன் மனம் உவந்து அக்னி சாட்சியாக ராமனுடன் நட்பு பூண்டான். ததோ வானர ராஜேன வைராணு கதனம் பிரதி ராமாயாவேதிதம் சர்வம் பிரணயாத் துக்கிதேனச்ச. பின்னர் வானர மன்னன் வாலியுடன் தனக்கு பகைமை ஏற்பட்டது குறித்து நெருங்கிய நட்புணர்வுடனும் துயரத்துடனும் ராமனிடம் தெரிவித்தான். பிரதிஜ்ஞாதம் ச ராமேன ததா வாலிபதம் பிரதி வாலினஸ்ச பலம் தத்ர கதயாமாச வானரஹ சுக்ரீவ சங்கீதச்சாசின் நித்யம் வீரியேன ராகவே. அப்போது வாலியை வதம் செய்வதாக ராமனால் சபதம் செய்யப்பட்டது. சுக்ரீவன் வாலியினுடைய நிகரற்ற ஆற்றலை பற்றி கூறினான். ஏனென்றால் ராமனுடைய ஆற்றலில் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்து வந்தது. ராகவ பிரத்யயார்த்தம் து துந்துபேகாயம் உத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபம். ராமனுடைய பலத்தை பற்றி தன் கண்களால் தெரிந்து கொள்வதற்காக பெரிய மலை போன்றிருந்த துந்துபியின் பேருடலை காட்டினான் சுக்ரீவன். உஸ்மயித்வா மகாபாஹு பிரேக்ஷ்ய சாஸ்தி மகாபலஹ பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். சுக்ரீவனின் கருத்தை புரிந்து கொண்ட மாவீரர் சற்றே புன்னகைத்து எலும்புகளின் மாபெரும் குவியலை கால் கட்டை விரலை கொண்டு 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் தூக்கி எறிந்தார். பிபேதச்ச புனத்சாலான் சப்தைகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன் பிரத்யம் ததாம். அடுத்ததாக அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஒரேயொரு பெரும் பாணத்தால் 7 ஆச்சா மரங்களையும் மலையையும் ரசாதலத்தையும் ஒருங்கே தொலைத்து காட்டினார். ததப்ரீத மனாஸ்தேன விஸ்வஸ்தஹ ச மகாகபிஹி கிஷ்கிந்தாம் ராமசகிதோ ஜகாமச்ச குஹாம் ததா. இவ்வறிய செயலால் ராமனின் அளப்பரிய ஆற்றலில் நம்பிக்கை அடைந்த பெருவானரன் சுக்ரீவன் மன திருப்தியுடன் ராமனுடன் கிஷ்கிந்தை குகையை சென்றடைந்தான். ததோ அகச்சத் ஹரிவரஹ சுக்ரீவோ ஹேம பிங்களஹ தேனநாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ அனுமான்ய ததா தாராம் சுக்ரீவேன சமாகதஹ யஜகானச்ச தத்ரைனம் ஷரேனைகேன ராகவஹ. தங்கத்தைப் போல் செம்மை கலந்த மஞ்சள் நிறத்துடன் விளங்கிய வானரத் தலைவன் சுக்ரீவன் குகை வாயிலில் நின்று இடிமுழக்கம் செய்தான். அந்த பேரொலியை கேட்டு தன்னை தடுக்க முற்பட்ட மனைவி தாரைக்கு சமாதானம் கூறிவிட்டு சுக்ரீவனை சந்திப்பதற்காக வானர மன்னன் வாலி வெளியே வந்தான். ராகவன் அவனை அவ்விடத்திலேயே ஒரே பாணத்தினால் அடித்து வீழ்த்தினார். தத சுக்ரீவ வசனாத்து ஹத்வா வாலினமாகவே சுக்ரீவம் ஏவ தத்ராஜ்யே ராகவஹா பிரத்யபாதயத்து. இவ்வாறு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குப்படி சண்டையில் வாலியை கொன்றார். ராகவன் அந்த வானர அரசு பீடத்தில் சுக்ரீவனையே அமர்த்தினார். சச்ச சர்வான் சமானீய வானரான் வானரஷபஹ திஷ பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷு ஜனகாத்மஜாம். வானர்களில் காளை போன்ற அவன் எல்லா வானரர்களையும் அழைத்து
ஜனகன் செல்வியாகிய சீதையை தேடி கண்டு வரும்படி ஆணையிட்டு 4 திசைகளுக்கும் அனுப்பி வைத்தான். ததோ கிருத்ரஸ்ய வச்சனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம். பின்னர் மேற்கொண்டு சம்பாதி என்னும் கழுகின் சொற்படி மகாபலம் பொருந்திய ஹனுமான் 100 யோஜனை அகலமுள்ள உப்பு கடலை தாண்டி கடந்தார். தத்ர லங்காம் சமாசாத்திய புரிம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோக வணிகாம் கதாம். எதிர்கரையில் ராவணனால் பரிபாலிக்கப்படும் லங்கை நகரை அடைந்து அசோகவனத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சீதையை கண்டார். நிவேதயித்வா அபிஜானம் பிரவருத்திம் ச நிவேத்திய ச சமாஸ்வாஸ்ய வைதேகிம் மர்த்தயாமாச தோரணம். தக்க சான்றுகளுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பின் தான் வந்திருப்பதன் நோக்கத்தையும் தெரிவித்து கொண்டார். வைதேகிக்கு ஆறுதல் கூறினார். பின் அந்த பூஞ்சோலையின் நுழைவாயிலை தகர்த்தெறிந்தார். பஞ்சசேனாக்ரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதானபி சூரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சம் உபாகமத்து. தன்னை எதிர்க்க வந்த 5 சேனா நாயகர்களையும் 7 மந்திரி குமாரர்களையும் கொன்று அட்சகுமாரனை கசக்கி பிழிந்து பின்னர் தன் விருப்பப்படியே அவளிடம் அகப்பட்டு கொண்டார். அஸ்திரேன் உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா வைதா மகாத்வராத்து மர்ஷயன்னு ராட்சசான் வீரோ யந்திரனஸ்தான் எதிர்ச்சயாம். பிரம்மாவின் வரத்தினால் எதிரிகளின் அஸ்திரக்கட்டிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டு விட்டதை தெரிந்து கொண்டார். இருப்பினும் அந்த வீரர் கயிற்றால் தன்னை கட்டும் அரக்கர்களின் அட்டகாசங்களை தானாகவே பொறுத்து கொண்டிருந்தார். ததோ தக்வா புரிம் லங்காம் ஹிருதே சீதாம் ச மைதிலிம் ராமாய பிரியம் ஆக்கியாதும் புனராயான் மகாகபிஹி. பின்னர் மிதிலை மன்னர் மகளாகிய சீதையை மட்டும் விட்டுவிட்டு லங்கை நகரத்தை தீ வைத்து கொளுத்தினார். சீதையை கண்டுவிட்ட இனிய செய்தியை ராமனுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மகாவானதர் திரும்பி வந்தார். சோ அபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதட்சிணம் ஞவேதயத் அமேயாத்மா திருஷ்டா சீதேதி தத்வதஹ. அளவு கடந்த அறிவு படைத்த ஹனுமான் மகாத்மாவான ராமனை அடைந்து அவரை வலம் வந்து கண்டேன் சீதையை என்று சிறு வாக்கியத்தில் உண்மை செய்தியை விண்ணப்பித்தார். தத சுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததே சமுத்திரம் சோபயாமாச சரைர் ஆதித்ய சந்நிபைஹி. பின்னர் ராமன் சுக்ரீவனோடு கூட பெருங்கடலின் கரையை அடைந்து சூரியனைப் போல் பேரொளி வீசும் அம்புகளால் கடலை கலக்கி உசுப்பிவிட்டார். தர்ஷயாமாச சாத்மானம் சமுத்திர சரிதாம்பதிஹி சமுத்திர வச்சனாச்சைவ நலம் சேதும் அகாரியத்து. ஆறுகளின் நாயகனான சமுத்திர மன்னன் தானே நேரில் வந்து பார்த்தான். அவனுடைய ஆலோசனையின்படி நலன் என்னும் வானரனை கொண்டு பாலம் அமைக்கச் செய்தார். தேன கத்வா புரிம் லங்காம் ஹத்வா ராவணம் ஆகவே ராம சீதாம் அனுப்பிராப்ய பராம் விரீடாம் உபாகமத்து. அந்த பாலத்தின் மூலமாக இலங்கை சென்று போரில் ராவணனை கொன்று பின்னர் சீதையை திரும்ப பெற்று பெரிதும் வெட்கமடைந்தார். தாம் உவாச்ச ததோ ராமஹ வருஷம் ஜனசம்சதி அம்ருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜுவலனம் சதி. மக்கள் சபையில் அவளை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை கூறினார். ராமன் பதிவிரதையான சீதை அக்கடும் சொற்களை தாங்க மாட்டாமல் அக்னியில் பிரவேசித்தாள்.
तदो अग्निवचनात् सीतां ज्ञात्वा विगतकल्मषां पवो रामः सम्प्रहुष्टः भोजितः सर्वदैवदैः कर्मणादेन महदा त्रैलोक्यं सचराचरं स देवऋषिगणं दुष्टं ராகவஸ்ய மகாத்மனः. அப்போது மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றினாலும் சீதை குற்றமற்றவள் என்று அக்னிதேவன் கூறவே, ராமனுடைய அந்த மாபெரும் செயலால் 3 லோக சராசரங்களும் தேவரிஷி கூட்டங்களும் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைந்தன. எல்லா தேவர்களாலும் புகழப்பெற்று ராமன் மிகவும் ஆனந்தத்தை அடைந்தார். அபிஷிச்யச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் அபிஷிச்யச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகித்யஸ்ததா ராமோ விஜ்வரப்ரமுமோதः. அபிஷிச்யச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகித்யஸ்ததா ராமோ விஜ்வரப்ரமுமோதः. அரக்கத் தலைவனான விபீஷணனை இலங்கை மன்னனாக முடிசூட்டிய பின் தன் நன்றி கடனை செலுத்திவிட்ட மனநிறைவால் கவலை நீங்கி பெருமகிழ்ச்சியில் திளைத்தார் ராமன். தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமः புஷ்பகேன சுசுஹృத்வத. அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமः புஷ்பகேன சுஹృத்வதः. தேவதைகளிடமிருந்து பெறப்பட்ட வரத்தின் மூலம் இலங்கை போரில் மாண்டு போன வானர்களை உயிர்ப்பித்து எழுப்பினார். நண்பர்கள் புடைசூழ புஷ்பகத்தில் ஏறி அயோத்தி நோக்கி புறப்பட்டார். பரத்வாஜாசிரமம் கத்வா ராமः சத்யபராக்கிரமः பரதஸ்யாந்திகம் ராமோ ஹனுமந்தம் வியசர்ஜயத்து. எதிர்கொள்ள முடியாத வீரம் படைத்த ராமன் போகும் வழியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார். அங்கிருந்து பரதனை பார்த்து வரும்படி ஹனுமானை அனுப்பினார். புனர் யாக்கியாயிகாம் ஜல்பன்னு சுக்ரீவ சகிதஸ்ததா புஷ்பகம் தத் சமாருஹ்ய நந்திகிராமம் யயௌ ததா. பின்னர் சுக்ரீவனுடன் நடந்த விஷயங்கள் குறித்து உரையாடி கொண்டே புஷ்பக விமானத்தில் ஏறி நந்தி கிராமம் அடைந்தார். நந்தி கிராமே ஜடாம் ஹித்வா பிராத்ருபிஹி சகிதோ அனகः ராம சீதாம் அனுப்பிராப்ய ராஜ்யம் புனர் அவாப்தவான். பாபமற்றவரான ராமன் நந்தி கிராமத்தில் சகோதரர்களுடன் கூட விரத காலம் முடிந்துவிட்டதால் சடையை நீக்கினார். சீதாதேவியை திரும்ப பெற்று ராஜலட்சுமியையும் மீண்டும் அடைந்தார். பிரஹிருஷ்ட முதிதோ லோகः துஷ்டபுஷ்ட சுதார்மிகः நிராமயோ ஹரோகஸ்ச துர்பிக்ஷ பயவர்ஜிதः. மக்கள் மெய்சிலிருக்கும்படியான மகிழ்வுடனும் மனமார குதூகலத்துடனும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டதால் உண்டான நிறைவுடனும் மனவியாதியும் உடல் நோயும் அற்றவர்களாகவும் பஞ்சம் முதலான அச்சம் நீங்கியவர்களுமாக வாழ்ந்தார்கள். ந புத்திர மரணம் கேச்சித்து திரக்ஷ்யந்தி புருஷா கொச்சித்து நார்யஸ்ச அவிதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவ்ரதாக. ராமராஜ்யத்தில் தன்னுடைய மைந்தனின் மரணத்தை யாரும் ஒருபோதும் பார்த்ததில்லை. விவாகமான மாதர்கள் விதவிகள் ஆனதில்லை. எப்போதும் பதிவிரதைகளாகவே இருந்து வந்தார்கள். நச்சாக் நிஜம் பயம் கிஞ்சித்து நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவஹ ந வாதஜம் பயம் கிஞ்சித்து நாபிஜ்வர கிருதம் ததாம். நெருப்பினால் பயம் ஏற்பட்டதில்லை. எந்த பிராணியும் நீரில் மூழ்கி மரித்ததில்லை. பேய் காற்று, புயல், சூறாவளி போன்ற காற்றினால் உண்டாகும் பயம் ஏற்பட்டதில்லை. காய்ச்சல், நோய் முதலியவற்றாலும் அச்சம் ஏற்பட்டதில்லை. நச்சாபி சுத்பயம் தத்ர ந தஸ்கர பயம் ததா நகராணி ச ராஷ்டிராணி
தனதான்ய அயுதானிச்ச நித்யம் பிரமுதிதாக சர்வே யதா கிருதயுகே ததா. உணவின்மையால் பசிக்கொடுமை திருடர் பயம் தோன்றியதில்லை. நகரங்களும் கிராம தொகுதிகளும் பொருள் பண்டம் நிறைந்தவைகளாக இருந்தன. கிருதயுகத்து மக்களைப் போல எல்லோரும் எப்போதும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். அஸ்வமேத சதிர் இஷ்ட்வா ததா பகு சுவர்ணகைஹி கவாம் கோட்டி அயுதம் தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேப்யோ மகாயசாக. 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அநேக பொற்காசுகளை தட்சணையாக கொடுத்தார். 10,000 கோடிக்கணக்கில் பசுமாடுகளை வேத வித்தகர்களுக்கு முறைப்படி தானம் செய்தார். பெரும் புகழ்பெற்ற குலத்தில் தோன்றிய ராமன் அந்தணர்களுக்கு கணக்கில்லாத அளவிற்கு பொருள்களை வாரி வழங்கினார். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவஹ சாதுர்வர்ணியம் ச லோகஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷ்யதி. நூற்றுக்கணக்கான அரச பரம்பரைகளையும் ராகவன் நிறுவப் போகிறார். இவ்வுலகில் 4 வருணத்தாரையும் அவரவர் வாழ்க்கை நெறியில் நிலைநிறுத்துவார். தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானி ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி. 10,000 ஆண்டுகளும் 10 நூற்றாண்டுகளும் அதாவது 11,000 ஆண்டுகள் ராமன் அரசாட்சி என்ற பெரும் பொதுநலப் பணியை நிறைவேற்றிவிட்டு பிரம்மலோகம் அதாவது இங்கே இவர் விஷயத்தில் வைகுண்டம் திரும்பிச் சென்றடையப் போகிறார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதஸ்ச சம்மிதம் ய படேத் ராமச்சரிதம் சர்வ பாபகி பிரமுச்யதே. இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதஸ்ச சம்மிதம் ய படேத் ராமச்சரிதம் சர்வ பாபகி பிரமுச்யதே. மனமாசுகளை நீக்குவதும் பாவங்களை அழிப்பதும் புண்ணியத்தை அளிப்பதும் வேதங்களுக்கு நிகரானதுமான இந்த ராமச்சரிதத்தை படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். ஏததாக்கியானம் ஆயுஷ்யம் படன் ஆயுஷ்யம் படன் ராமாயணம் நரஹ சபுத்திர பௌத்திரஹ சகணஹ பிரேத்திய ஸ்வர்கே மஹீயதே. ராமாயணம் என்ற இந்த கதையை படிப்பவர்களுக்கு மகன்கள் பேரன்கள் உறவினர்கள் கூட சேர்ந்திருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுகிறது. உயிரை துறந்த பின் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே கௌரவிக்கப்பட்டு நிலையாக தங்கிவிடுகிறார். படன் துஜோவாக் ரிஷபத்வமீயாத்து சியாட்சத்ரியோ பூமி பதித்வமீயாத்து வணிக்ஜன பன்ய பலத்வமீயாத்து ஜனஸ்ய சூத்ரோபி மகத்வமீயாத்து. இதனை படிக்கும் இருபிறப்பாளர்கள் வேதாந்த அறிவினை பெறுவார்கள். சத்திரியர்கள் அரசாட்சியை அடைவார்கள். வைசியர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுவார்கள். சாமானிய வேளாள மக்களும் நற்பெருமையை அடைவார்கள். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே பிரதம சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 1வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீ ஹரையே நமः ஸ்ரீ ஹரையே நமः ஸ்ரீ ஹரையே நமः. ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. இந்த முதல் சர்க்கம் சம்ஷேப ராமாயணத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. आंजनेय स्वामी की जय. श्री वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.